சத்குருவே சரணம். குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு எளிய டிப்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிற எல்லாருக்குமே குழந்தைகள் தள்ளி போகுது. 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம். முன்னாலெல்லாம் திருமணமானால் உடனே குழந்தை பாக்கியம் கிடச்சிடும். இப்போது உணவு பழக்க வழக்கம், சுற்றுச்சூழ்நிலை, பல காரணங்களால் வேலை பிரச்சனை இப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளிக்கிட்டு போகுது. இப்போது அவர்களே ஒரு திருமணத்துக்கு போகிறாங்கன்னா மற்றவர்கள் அவர்கள் மனதை எப்படி புண்படுத்துவாங்க தெரியுமா? என்ன ஒன்றும் விசேஷம் இல்லையான்னு கேட்பாங்க. அந்த விசேஷம் இருந்தால் அவங்களே சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு அவர்கள் மனதை புண்படுத்துவதாக நிறைய பேர் அந்த காரியத்தை செய்வாங்க. ஆனால் அதில் அவர்களுக்கு இவங்க மனசு வேதனைப்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு பாவம் வந்து சேரும். திருமணமான தம்பதிகளை விசேஷம் இல்லையான்னு கேட்காதீங்க. அது உங்களை தொடர்த்துகின்ற மிகப்பெரிய மகா பாவம். அந்த பாவத்துக்கு ஆளாவாதீங்க. ஏன்னா நீங்கள் கேட்கும் போது அந்த தம்பதிகள் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, மனம் குன்றி போவாங்க. என்னடா இப்படி கேட்குற அளவுக்கு நம்ம நிலைமை இருக்கே அப்படின்னு. அதனால் குழந்தை பாக்கியம் என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற அற்புதமான ஒரு பாக்கியம். அதை மனிதர்களால் பெற முடியாது. இறைவன் அருளால் இவர்களுக்கு எப்போ பிறக்க வேண்டுமோ அப்போ பிறக்கும். கொஞ்சம் கால தாமதமாகி பிறக்கும். அதில் ஒன்றும் தவறு இல்லை. எல்லாருக்குமே உடனே பிறக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மற்றவர்களுடைய இந்த பேச்சுக்காக வேண்டியே நிறைய பேர் வெளியில் ஜோடியாக சேர்ந்து போகிறதுக்கே தவிர்க்கிறாங்க. அதனால் மனக்குழப்பம், மனப்பிரச்சனை, 2 பேருக்குள்ள அந்யோன்யம் குறையுது. இதனால் கணவனுக்கு மனைவி மேலேயும் மனைவிக்கு கணவன் மேலேயும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. வருத்தப்படுறாங்க. இவர் தான் காரணமானு அந்தம்மா நினைக்கிது, அந்தம்மா மேலே காரணம்னு இவர் நினைக்கிறாரு. இவர்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாகுது. இது நிறைய என்கிட்ட வர்றவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா அந்த மாதிரி ஆச்சுன்னு. நான் சொல்கிற ஒரே விஷயம், குழந்தை பாக்கியம் என்பது இறைவனால் கொடுக்க வேண்டியது. உங்களுக்கு எப்போ கிடைக்கணும்னு அவர் உத்தரவு போட்டிருக்காரோ அப்போ தான் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். நல்ல தாம்பத்தியம் வச்சுங்க, நல்ல சந்தோஷமாக இருங்க. கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பார். சரிங்களா? நான் இப்போ பரிகார மந்திரம் அடுத்த நிகழ்ச்சியில் கொடுக்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மகா மந்திரம் ஒன்று கொடுக்குறேன். ஒரு வெள்ளிக்கிழமையில் அந்த குழந்தை இல்லாத பெண் மஞ்சள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக மஞ்சள் தடுவின தேங்காயை மடியில் கட்டிக்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகணும். அடுத்து இந்த மகாமந்திரம் அடுத்த நிகழ்ச்சியில் பதிவிடுறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? அந்த மந்திரம் தரேன், அதை சொல்லுங்கள். மிக விரைவில் உங்கள் வீட்டில் குழந்தை தவழுமா இல்லையான்னு பாருங்கள். முருகன் அருளால், வாமன் சாமி அருளால். சரிங்களா? வாழ்த்துக்கள். வணக்கம்.